என்கிட்டே நிறைய பேர் கேட்பாங்க, அண்ணா நான் சினிமாவில் வர்றதுக்கு என்ன பண்ணணும், என்ன தம்பி ஃபர்ஸ்ட் நீ ஏதாவது ஒர்க்கு பாருங்க, ஒர்க்கு பார்த்துக்கிட்டே சினிமாக்கு வாங்க. ஏன்னா நீங்கள் வீட்டில் எல்லாரையும் கஷ்டப்படுத்தி நான் சினிமாக்கும் நான் வரணும் அப்படி இல்லை. நான் இங்கே வந்து என் செல்ஃபோனை திருட்டு ஓடிட்டாங்க. எல்ஐசி பக்கத்தில் இருக்கிற பில்டிங் தான் அப்படியே நடந்து வந்தேன், ஃபோனை திருட்டு போயிட்டாங்கன்ட்டு. வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போட்டிருந்தது. இந்த மாதிரி ஃபோனை தூக்கிட்டு போயிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, என்னப்பா அப்படி கேட்டேன். என்ன வேலைப்பா தெரியும் கேட்டாங்க. கண்ணு பார்த்து கை செய்கிற வேலை ஏதாவது செய்வேன்னு. உடனே வெல்டிங்கை பிடிக்க சொன்னார், 100 ரூபா கொடுத்தாரு. வாங்கிட்டு A18 பிடிச்சி நேராக வண்டலூரில் வேலைக்கு போனேன். ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம அதுக்கு உண்மையாக இருந்துட்டா அந்த வேலை ஒரு இடத்துல ஒரு நாள் நிறுத்தும். ஸோ அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அப்படியே கடலூர் போயிருந்தேன்னாக்கா எனக்கு ஒன்றுமே, நான் கடலூரில் போயிட்டு நான் எங்கேயோ நான் ஒரு கொத்தனார் வேலை செஞ்சுருப்பேன், நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சுருப்பேன். அங்கேருந்து வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் இருந்து எனக்கு கண்ணு ரொம்ப எரிய ஆரம்பிச்சிச்சு. வாழைப்பழம் வச்சுட்டு தான் படுப்பேன். அதுக்கப்புறம் அப்படியே லேத்து பட்டறைக்கு வந்துட்டேன். நான் வந்து எலக்ட்ரிஷியன் வேலைக்காக எங்கள் அண்ணன் கூப்பிட்டு வந்து பிரஷர் ஸ்டுடியோ ஆப்போசிட்டில் உட்கார வச்சாங்க. டயரில் உட்கார்னே இருந்தேன். அன்னைக்கு வர வேண்டிய எலக்ட்ரிஷியன் வரல, சும்மா சோப் ஆயில் மட்டும் போடுனார் ஓனர். அன்னைக்கு போட்டால் அன்றைக்கி ஒரு 10 ரூபா டிப்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அது மூலிமா எனக்கு வாட்டர் வாஷ் வேலையிலேருந்து நான் டிரான்ஸ்போர்ட்டில் ராமானுஜ் ஐடிபாரில் டிரான்ஸ்போர்ட் அட்மினாக இருந்தேன். நான் இப்படி இதே மாதிரி ஒன்று என்னை தள்ளி விட்டுட்டு என்னை வந்து இன்றைக்கி வந்து இந்த இடத்துக்கு வர வச்சுருக்கேன்னா அந்தந்த வேலையில் நான் அந்தந்த கரெக்டாக பண்ணதுனால தான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ அதுதான் சொல்லுவேன் நான். ஸோ என்னுடைய சேனலில் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிட்டே தான் போனோம் நான்.